ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்ட்மென்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் வந்து 2030க்குள்ள மின்சார வாகனம், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து பயங்கரமாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் எந்த பங்கை வாங்கினா லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான். இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா விஷயமுமே வந்து இன்டர்நெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்களே கூட போய் தேடி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நான் அதை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமர் ராஜா பேட்ரிஸ். ஸோ ஆமரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேட்ரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி தான் இந்த அமர் ராஜா பேட்ரிஸ். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 2030க்குள்ளே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மூலமாக வந்து இந்த கம்பெனி வந்து பயங்கரமாக வந்து க்ரோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து லித்தியம் அயன் பேட்டரி அதுதான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் மூலமாக இந்த கம்பெனி வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து நம்புகிறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து எந்த கடனுமே இருக்கக்கூடாது. அதாவது இப்போ கடன் வந்து அதிகமாக இருந்தால் அவங்க லாபத்தில் வந்து அதை வட்டியாக கட்டுறதுலேயே பாதி லாபம் வந்து போயிடும். ஸோ இந்த கம்பெனிக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு கடன் தான் இருக்குது. ஸோ வந்து இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அமர் ராஜா பேட்டரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து டெப்ட் ஃப்ரீ, அதாவது வந்து கடன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கடன் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஓகே. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து டிவிடெண்ட். ஸோ அவங்க லாபத்தில் வந்து நம்ம முதலீட்டாளர்களுக்கு, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பங்கு தராங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து கடந்த 15 வருஷமாக வந்து தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2004லேருந்து 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2011 2016 வரைக்குமே தொடர்ந்து வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து 2017லேருந்து 2020 வரைக்குமே இல்லை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த டிவிடெண்ட் பர்சன்டேஜை வந்து அவங்க போக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போயிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கம்பெனி அமர் ராஜா பேட்டரிஸ் வந்து நல்லாவே வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. மூணாவது வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்து லாபம் கொடுக்குற கம்பெனியாக இருக்கணும். அதாவது அவங்க பிஸ்னஸ் மூலமாக அது லாபம் கொடுக்குற கம்பெனியாக இருக்கணும். நஷ்டம் இருக்க கம்பெனியில் வந்து நான் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த வகையில் வந்து கடந்த 2 வருஷத்தில் இதோட லாப நஷ்ட கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் 2019 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 6,793 கோடி இருக்குது. இதுவே வந்து மார்ச் 2020 வந்து அது ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டோட்டல் இன்கம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடைசியாக வந்து இபிட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பிஃபோர் இன்கம் அண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு வருஷத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே. இப்போ இது எவ்வளோ லாபம் வந்து சம்பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2019 வந்து 483 கோடி வந்து லாபம் பார்த்துருக்கு. அதே வந்து 2020 வந்து 660 கோடி லாபம் பார்த்துருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு லாபம் கொடுக்குற கம்பெனியாக தான் இருந்திருக்கு. அவங்க பிஸ்னஸ் மூலமாக வந்து லாபம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பேட்ரி செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு க்ரோ ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வர்றதுனால மட்டும் இல்லாமல் வரப்போகிற நாட்களில் வந்து நிறையா பைக்ஸ் வந்து இனிமேல் வந்து கிக்கர் இல்லாமல் வெறும் செல்ஃப் ஸ்டார்ட் மூலமாக மட்டுமே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ப்ளஸ் கார்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா பேட்ரிஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால தான் இந்த கம்பெனி வந்து தொடர்ந்து வந்து லாபம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருக்குது. ஓகே. அப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னா என்னென்னா இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் வந்து இந்த கம்பெனி மேலே எவ்வளோ ஷேர்ஸை வந்து இப்போ ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து 50%க்கு மேலே இருந்தால் நல்லது. ஸோ 50%க்கு மேலே இருக்கும்போது என்னென்னா இந்த கம்பெனியோட ஓனர்ஸே வந்து இந்த கம்பெனி மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமர் ராஜா பேட்டரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 28% தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இவங்களாம் வந்து அதிகமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது யூஸ்வலாக எதுக்கு வந்து 50%க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன ரீசனுக்குனா, இப்போ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 45% இருக்காங்க. ஒருவேளை ஒரு கிராஷ் வந்து அவங்க எல்லாருமே செல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும். ஸோ யார் வேணாலும் செல் பண்ணலாம், யார் வேணாலும் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்.
மற்றபடி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களாக தான் இருக்குது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து 50% கீழே இருக்குது. ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க ப்ரொமோட்டர். ஸோ அதுதான் அந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து பயங்கரமாக க்ரோ ஆகும். ஸோ கவர்மெண்ட் வந்து 30% ஆஃப் தி வெஹிக்கிள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து சப்சிடியும் கொடுக்குறாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு. அதாவது வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அமர் ராஜா பேட்டரிஸ் வந்து நல்லாவே நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ப்ளஸ் நம்ம பார்த்த வரைக்குமே வந்து இது நல்லா வந்து ஒரு லாபம் தரக்கூடிய கம்பெனி, டிவிடெண்ட்டும் தராங்க. ப்ளஸ் வந்து இது என்ன சொல்கிறது, க்ரோத்தும் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து எந்தவித கடனும் இல்லாத ஒரு கம்பெனி. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் தெரியுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம அடுத்தடுத்து இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் இல்லை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மூலமாக பயனடைய போகிற ஸ்டாக்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.